பேராசை பெருநஷ்டம். ஒரு பிச்சைக்காரர் விலையுயர்ந்த வைரத்தை வழியில் கண்டெடுத்தார். அதன் மதிப்பு என்னவென்று தெரியாமலே அதை தன்னுடனிருந்த நாயின் கழுத்தில் மாட்டிவிட்டார். இதை கண்காணித்து கொண்டிருந்த ஒரு வைர வியாபாரி அவரிடம் சென்று, இந்த கல்லை எனக்கு கொடுத்தால் நான் உனக்கு பணந்தருகிறேன், எவ்வளவு வேண்டும் கேள் என்றார். உடனே பிச்சைக்காரர், அப்படியானால் ரூபாய் தந்துவிட்டு இந்த கல்லை வைத்துக்கொள் என்றார். அதற்கு வைர வியாபாரி இன்னுங்குறைவாக வாங்கும் எண்ணத்துடன், ரூபாய் அதிகம், நான் உனக்கு 50 பைசா தருகிறேன், இல்லையென்றால் வேண்டாம் என்றார். பிச்சைக்காரர், அப்படியானால் பரவாயில்லை, அது இந்த நாயின் கழுத்திலேயே இருக்கட்டும் என்றவாறே நடக்கலானார். வைர வியாபாரி எப்படியும் அந்த பிச்சைக்காரர் தன்னிடம் அதை 50 பைசாவிற்கு தந்து விடுவாரென்ற எண்ணத்துடன் காத்திருந்தார். அதற்குள் அங்கு வந்த இன்னொரு வியாபாரி அந்த பிச்சைக்காரரிடம் 1000 ரூபாய் தந்து அந்த வைரத்தை வாங்கிக் கொண்டார். இதை சற்றும் எதிர்பாராத முதல் வைர வியாபாரி அதிர்ச்சியுடன், அட அடி முட்டாளே, கோடி ரூபாய் மதிப்புள்ள வைரத்தை வெறும் 1000க்கு கொடுத்துவிட்டு இவ்வளவு சந்தோஷமாகச் செல்கிறாயே, நன்றாக ஏமாந்துவிட்டாய் என்றார். அதை கேட்ட பிச்சைக்காரர் பலத்த சிரிப்புடன், யார் முட்டாள், எனக்கு அதன் மதிப்பு தெரியாது, அதனால் அதை இந்த விலைக்கு விற்று விட்டேன். மேலும் எனக்கு இதுவே மிகப்பெரிய தொகை. எனவே நான் மிகுந்த மகிழ்வுடனிருக்கிறேன். அதன் மதிப்பு தெரிந்தும் வெறும் 50 பைசாவிற்காக அதை இழந்துவிட்டாய். இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் என்றவாறே நடக்கலானார். நீதி, பேராசை பெருநஷ்டம். வேப் லிங்க்ஸ்.